நம்ம சனாதன தர்மம்ன்றத நெறைய பேர் தவறா சித்தரிச்சுட்டு வர்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, குறிப்பா சனாதன தர்மம்னே ஒண்ணு கிடையாது அப்டின்னே கூட சொல்றாங்க. எல்லாருக்குமானது, மக்களுக்கானது. மக்களை கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மனிதன் மனிதனை மனிதனா பார்க்கணும். அதான் இந்து தர்மம். இங்க தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் இந்த சனாதன விழிப்புணர்வை பத்தி, ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வை பத்தி, இது எல்லாமே நம்ம ஒரு மனித நேயத்தை பத்தி, இது எல்லாமே மனிதனும் கடவுளாகலாம், மனிதனும் கடவுள் தான் அப்படின்ற இதை சத்குரு சொல்றாரு. நீங்க அதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை செய்றீங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம்? என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க நம்ம சனாதன தர்மம்ன்றத நெறைய பேர் தவறா சித்தரிச்சுட்டு வர்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, குறிப்பா சனாதன தர்மம்னே ஒண்ணு கிடையாது அப்டின்னே கூட சொல்றாங்க. இப்பதான் அந்த குருஜியோட இன்டர்வியூல கூட அவர் சொன்னாரு. சனாதன தர்மம்ன்றது ஒரு வே ஆஃப் லைஃப். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறைய நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது ஒரு கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இந்து தாத்பரியத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமுமே ஒரு சயின்டிஃபிக்கா ரிசர்ச்சோட கனெக்ட் ஆனது தான். நம்மளோட போடுகின்ற உடையாகட்டும், நம்ம சாப்பிடுற முறையாகட்டும், இல்ல நம்மளுடைய மற்ற எல்லா கலாச்சாரங்கள், பழக்கவழக்கங்கள், நம்ம கடவுள வேண்டுகின்ற முறைகள், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறை பிரகாரம் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். அத தான் நம்ம சனாதன தர்மம்னே சொல்றோம். இப்ப இதுல ஸ்பிரிச்சுவலா எப்படி கனெக்ட் பண்றது? ஏன்னா நீங்க இப்ப சொன்ன கொஸ்டின்லயே இருக்கு பாருங்க. கடவுள் என்பவன் மனிதன் ஆகலாம்னு ஒரு பாட்டே கூட இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டயும் அந்த கடவுள்ன்றவங்க இருக்காங்க. அது எப்ப வெளிப்படும்னீங்கன்னா, அதற்கான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, நீங்க எவ்வளவுதான் ஒரு கெட்டவனா இருக்கட்டும், கொள்ளை செய்தவனா இருக்கட்டும், ஒரு குழந்தை பசியோட நிக்கும்போது, அந்த குழந்தைக்கு உதவி செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது, அவங்க அந்த இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த நினைக்கிறாங்க பாருங்க. அந்த சிந்தனை தான் சனாதன தர்மம். அந்த ஒரு எண்ணத்த அதிகப்படுத்தும் பொழுது, கண்டிப்பா அங்க மேலோங்கி நம்ம போறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா, இப்போ இருக்கிற சனாதன தர்ம சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல இப்போ ஒரு ஃபாஸ்டிங் முறை இப்ப எப்படி யோகாவ பிரதம மந்திரி மோடி அவர்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, மறுபடியும் அத உலகத்துக்கே தெரிய வச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாஸ்டிங் அப்படின்றது நம்ம விரத முறைகள் இன்னைக்கு வெளியூர்ல இருக்கவங்க அத பேட்டர்ன் ரைட் போட்டு அவங்க வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இப்போ ஒரு ஒரு நம்ம வீட அழகுபடுத்தணும், கோலம் போடணும்னா கூட அந்த காலத்துல சாணிய மொழுகி அது ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமேசான்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. ஃபாரினர்ஸ் தான் அத இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி நெறைய கொண்டு வராங்க. இந்த ஹீலிங் முறைகள் ஆகட்டும், யோகா ஆகட்டும், இல்ல மற்ற முறைகள் எல்லாமே ரிவர்ஸா கொண்டு வராங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்டர்ன் முறைப்படி ஒரு குளிக்கணும்னா கூட இப்ப நம்ம ஒரு குளத்துல இறங்கி குளிக்கும்போது கால்ல இருந்து இப்படி நம்ம மேல் நோக்கி தான் நம்ம குளிப்போம். அப்பதான் உடலுடைய அந்த உஷ்ணம் தணியும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், வெஸ்டர்ன் முறைப்படி நம்ம ஷவர் வாஷ்ல குளிக்கும்பொழுது நம்மளுடைய உஷ்ணம் உடம்புக்குள்ளேயே இருந்துருது. வெளிய போறதில்ல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, உடையாகட்டும், அதே மாதிரி உணவு வகைகளாகட்டும், இது எல்லாமே கலாச்சார சீரழிவு பண்றதுக்காகவே நம்ம இந்த வெஸ்டர்ன் முறைகள கொண்டு வந்துட்டு, இந்த மாரி சனாதானமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அத எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கொண்டு வர வேண்டியது நம்மள போல மனிதர்கள் கிட்ட தான். ஏன்னா எல்லார்கிட்டயுமே கடவுள் இருக்காரு. என்னுள், உன்னுள் எல்லாரோடுமே நம்ம உள்ளுக்குள்ள கடவுள் தான் இருக்காரு. அந்த அந்த கடவுள் அப்படின்ற அந்த தெய்வீகத்த கொண்டு வந்தோம்னாலே, நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல பாதி தீர்ந்துரும். கடவுள நம்ம உணர தான் முடியும். இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்கிறீங்க. அந்த பாட்டு கேட்கும்போது அத நீங்க பாட்ட பார்க்க முடியாது. நீங்க யாருமே பாட்ட கேட்டோம்னு தான் சொல்லுவோமே தவிர, நான் பாட்ட பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அது மாரி அத நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். கடவுள நம்ம உணர தான் முடியும். ஏன்னா, அந்த காலத்துல நீங்க 5 எலிமெண்ட்ஸ தான் நம்ம ஒரு பஞ்சபூதங்கள தான் நம்ம வணங்கியிருக்கோமே. அந்த பஞ்சபூதங்கள வணங்கும் பொழுது, அதனுடைய எனர்ஜி தான் நம்மளுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு மரத்த வணங்கணும், ஒரு ஆகாயத்த வணங்கணும், மழைய வணங்கணும், நீர வணங்கணும். இன்னைக்கும் ஆடிப்பெருக்குன்னு நேத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே அத வணங்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்ச அ அ லோகங்களையும் நம்ம வணங்கிட்டே இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக்ல ஒரு நேஷனல் கோஆர்டினேட்டராவும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 மக்களுக்கு இந்த கவ்வ பத்தின ஒரு அவேர்னஸ், பசுவ பத்தின ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு கவ்வ நம்ம ஒரு மாட ஏன் பசுமாடா நம்ம கும்பிடுறோம். இப்ப நம்ம எல்லாருமே மாட்டு பொங்கலுக்கு கும்பிடுவோம். எல்லாமே கும்பிடுறோம். பூஜை பண்றோம். ஒவ்வொரு
புதன்கிழமையிலயும் வந்து சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை நடக்குது. அப்படிலாம் நடக்கும்போது எதற்காக நம்ம அது செய்றோன்றது எல்லாருக்குமே வந்து கேள்விக்குறியா இருக்கும். ஆனா அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து அதே ஒரு அப்ராட்ல ஒருத்தர் வீடியோ போடும்போது அங்க அது வந்து ஊர்ஜிதம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து பாடியில ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது எப்படி ஒரு ஆரான்றது இருக்கோ, அது மாரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இந்த வைப்ரேஷன்ன்றது ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க நம்மளோட வைப்ரேஷன் எவ்வளோ இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றது. நம்ம ஒரு தடவ அந்த பசுவை வந்து வலம் வந்த பிறகு செக் பண்றாங்க. எவ்வளோ அளவு ஏறுதுன்ட்டு. அது மாரி ஒரு 3 தடவ நம்ம வந்து கோயில் பிரகாரங்கள சுற்றுறதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த மாரி நம்ம அந்த பசுவ வந்து ஒரு 3 தடவ சுத்தி வரும்போது, நம்மளுடைய எனர்ஜி லெவல்ன்றது வந்து ஒரு 10x பெருகுது. அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்றது ஒரு அப்ராட்ல இருந்து ஒருத்தர் சொல்லும்போது தான் புரியுது. அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா, நம்ம காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்த சொல்லும் பொழுது, எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்படின்றதையும் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது நான் என்னுடைய மேடை பேச்சுகள்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஆன்மீகத்த இவங்க ஐஎஸ்ஐ லேபிள் போட்டு இது இவங்களுக்கு இல்ல மேல் டாமினேஷன், ஃபீமேல் டாமினேஷன், ரிலிஜியஸ் விதமா வந்து இத பார்க்கணும், அத பார்க்கணும்னு சொல்றதுனால தான் இது வந்து தவறாக சித்தரிக்கப்படுகிறதே தவிர, அதனுடைய உண்மையான தாத்பரியம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே வந்து கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு சோல், ஒரு கிரியேச்சர்ஸ் தான். அந்த எல்லா கிரியேச்சர்ஸ் கிட்டயும் இருக்கிற அந்த டிவைன் குவாலிட்டி, அந்த அன்ப நம்ம வெளிக்கொண்டு வந்தோம்னாலே, கண்டிப்பா உலக சேமம்ன்றது நடக்கும். இந்து தர்மத்தை வந்து யாரெல்லாம் முன்னால் கொண்டு வராங்களோ அவங்கள வந்து நம்மளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு என்ன உதவி வேணால் செய்யணுங்கிறத நம்மளுடைய வந்து வாழ்க்கை தலையாய கடமை. நம்ம ட்ரஸ்ட்டும் அதுதான் சொல்லுது. அதாவது செதிலாக செதஞ்சு போயிட்டுருக்கு நம்ம இந்து தர்மம். கர்நாடக சங்கீதம், வேதபாராயணம், நாம சங்கீர்த்தனம், பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. அதை திரும்பவும் வந்து கொண்டு வரணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் போதை கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. அதனால் குழந்தைகளை வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. இதுதான் நம்மளோட பேஸ். சின்ன குழந்தைகளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். நம்ம தர்மத்தை வளர்த்துறது. அப்போ வந்து அறம் சார்ந்த நெறி சார்ந்த பழக்க வழக்கம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னாலே அந்த குழந்தைங்க வந்து பிற்காலத்து வந்து போதைன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வந்து நம்ம மதம் வந்து மத போதையெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம கம்யூனிட்டி நம்மளுடைய தர்மம் சரியாக வரணும் அப்படின்னா அதுக்கான பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். சின்ன சின்ன குழந்தைங்கள்ருந்து வந்து நம்ம கல்ச்சரை கொண்டு போனாலே போதுமானது. தானாக போதை ஒழிஞ்சிடும். போதை ஒழிஞ்சாலே வந்து நம்ம நாடு சீராயிடும், பாராட்டப்படும். இது என்னுடைய வந்து திண்ணமான எண்ணம். அதுக்கு வேண்டித்தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டு நல்லாவே பாடுபடுது. நம்ம காஞ்சி மகாபெரிய ஏஎல் ஃபாரஸ் ஈவெண்ட்ஸும் அதுக்காகத்தான் வந்து முன்கடனை எடுத்து முன்னால் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பல பேர் உதவி செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் திறமையானவர்கள் இருக்காங்களோ அவங்கள கொண்டு மேடை ஏற்றி அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நம்ம தர்மத்துக்கு யாரெல்லாம் பாடுபடுறாங்க அவங்கெல்லாம் முன்னிறுத்தணும். இதுதான் எங்கள் ட்ரஸ்டோட வேலை. இந்த குருஜிக்கும் பொறுத்தளவு வந்து இவர் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்திருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு கட்டாயம் ஒரு நல்ல மேடை அமைச்சு கொடுத்து அவரால் வந்து பல பேர் பயனடைய நம்மளால் இயன்றதையும் செய்வோம். ஒரு வர்ணத்தையும் போதிக்கல, தவறு. நாங்கள் எந்த சமூகம் வேண்டாம் சொல்லி, கிறிஸ்டின் வேண்டாம், முஸ்லீம் வேண்டாம்னு சொல்லி இந்து தர்மம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற இந்து தர்மம். இது மட்டும்தான் வேணும், மற்றவங்க வேண்டான்னு எப்பவும் சொல்ல மாட்டோம். இந்து தர்மம் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. பட் அதுக்காக வேண்டி எங்களை விட முடியாது. நான் போட்டிருக்க சட்டை என்னோட தான். அதுக்காக மற்றவங்க சட்டை மோசம் நான் சொல்லி வரல. இது சிறப்பானது, இதுல வந்தீங்கன்னா உனக்கு நல்லது. இதுதான் நம்ம சொல்லணும். எங்கள்கிட்ட வெட்டணும், குத்தணும், பயங்கரம் ஒரு பயங்கரவாதி காட்டுங்க இந்தியால இந்து பயங்கரவாதி ஒரு கிடையவே கிடையாது. மற்ற இதுல இருக்கும். அது காரணம் வந்து அவங்க நாட்டை வந்து அபகரிக்கும் பார்க்குற நம்மகிட்ட ஒரே ஒரு தேசம், ஒரே ஒரு நாடு. இந்த நாடு வந்து எல்லாருக்குமானது, மக்களுக்கானது. மக்களை கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மனிதனை மனிதனாக பார்க்கணும். அதான் இந்து தர்மம். மத போதை உள்ளவங்களுக்கு வேணா அப்படி தோணும். மதத்தை சார்ந்தவன் மனிதனை நம்புவன் நேசிக்கிறவன் வந்து இந்து. இந்தியாவில இருக்கிறதுனால தான் நம்ம இந்துன்றாங்க. ஆனா நீங்க வந்து அதை வந்து ரிலீஜனா எப்படி பாக்குறீங்கன்னு அதை அந்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்கல்ல. எழுப்பும் வேலை வெட்டி இல்லாதவங்க.
விஷய ஞானம் இல்லாதவங்க, அறிவு சார்ந்த யாருமே அப்படி சிந்திக்க மாட்டோம், சொல்லவும் மாட்டாங்க. நம்ம தர்மம் தான் மிக சிறந்தது, ஆகச் சிறந்தது. அது வந்து பல சந்தர்ப்பங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு.